அன்பான முருகபக்தர்களுக்கு வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருள்மிகு வீரகுமார சுவாமி தேர் திருவிழா. வீரகுமார சுவாமிக்கு தேர் திருவிழா ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ வீரையை மக்கள் கூட்டத்தில் மிதக்கிறார். 15 நாளைக்கு தேர் திருவிழா நடக்கும். ஸோ தேர் திருவிழா டெய்லியும் நடந்தாலுமே கூட்டம் குறையாமல் இருக்குங்க. அப்போ வீரையை எங்கள் வெள்ளக்கோவில் மக்கள் அன்போடும் பண்போடும் ஒற்றுமையாகவும் மதிப்பும் மரியாதையாகவும் இருக்கிற மக்கள் தான் எங்கள் மக்கள். எல்லாத்தையும் அரவணைச்சு என் அப்பன் முருகன் இவ்வளோத்தையும் அத்தனை பேர்த்தையும் தாங்கி கொண்டு எங்களை ஒற்றுமையாக எங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என் அப்பன் முருகன் எங்கள் வீரையன் வந்தவங்களை காப்பாற்றுற தெய்வம், நாடி வந்தவங்களை காப்பாற்றுற தெய்வம், எல்லாத்தையும் காக்கிற தெய்வம். அவரை தேடி வந்தவங்கள என்றைக்குமே கைவிட மாட்டார். அவரை தேடி வந்தாங்கன்னா கை நிறைய அள்ளி கொடுப்பார். எப்போ வீரையன் நான் எப்பவுமே கோயிலுக்கு போனால் என் கையில் என்ன முடியுதோ 10 ரூபாயோ இல்லை காசே இல்லாட்டி கூட அப்போ வீரையனை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் வரும்போது மனசு திருப்தியாக எனக்கு கை நிறைய அள்ளி தருவார் அப்போ வீரையன். இதுதான் வீரகுமார் தேர். அப்புறம் இன்னொரு தேர் பார்த்தீங்கன்னா செல்லாண்டியம்மன். எங்கள் வீரையனோட இன்னைக்கு மாசி சிவராத்திரி, மாசி அமாவாசை. அதனால் இந்த அமாவாசை நன்னாள் அப்போ வீரையன் தேரில் இருப்பாங்க. இவங்க செல்லாண்டியம்மன் வீரகுமார் சுவாமியோட அம்மா. இவங்க செல்லாண்டியம்மன். ஸோ வெள்ளக்கோவில் மக்கள் இங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஜாதி மதம் இனம் மொழி கடந்து ஒற்றுமை தான். எல்லாத்தையும் கடந்து அப்பன் முருகன் எல்லாரும் மனசில் இருக்கிறார். அப்போ வீரையங்க பேர்லே இருக்குது. வீரையங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா அன்பு பாசத்தால் வீரகுமார் சுவாமி முருகன், வீரகுமார்ங்கிறது முருகன். ஆனால் வீரையான்னு கூப்பிட அந்த வார்த்தையிலே இருக்குது. எவ்வளோ அன்பு, எவ்வளோ கருணை. எங்கள் அப்பன் வீரையன் மேலே எவ்வளோ மக்கள் எவ்வளோ அன்பு பாசமாக இருக்காங்க பாருங்கள். வீரையன் தான் சொல்லுவாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, பெண்கள் உள்ளே வழிபடுறதுக்கு அனுமதி கிடையாது. கருவறை விட்டு வெளியே நின்று தான் வணங்கணும். அப்புறம் இங்கே பொட்டலி போடுவாங்க. வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேண்டல் இருக்கும். அவங்க வேண்டல் நிறைவேண்ட பின்னாடி பொட்டலி போடுவாங்க. பொட்டலி அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது. பொட்டலி போடுவாங்க. சாமிக்கு சந்தன காப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க. அமாவாசை பௌர்ணமி சஷ்டி கிருத்திகெல்லாம் சாமி வெளியே தேரில் வருவாங்க. சின்ன தேரில் கோயிலை சுற்றி வலம் வருவாங்க. அப்புறம் நம்பி வந்தவங்கள காக்கிற தெய்வம். அப்புறம் இங்கே குறி போட்டு பார்ப்பாங்க. என்ன முடிவு பண்ணணும், உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு வீரையன்ட்ட முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கல்யாணம், குழந்தை பேர் எல்லாத்துக்குமே அப்போ வீரையன் கொடுக்கக்கூடிய ரொம்ப சக்தி உள்ள சாமி. வீரகுமார்ட்ட கணக்கு வரவு செலவு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஆனால் நம்புறவங்கள என்றைக்குமே கைவிட மாட்டார். தன்னை தேடி வரவங்கள கை நிறைய அள்ளி கொடுத்து மன நிறைவாக வச்சுருப்பாங்க எங்கள் வீரையன். நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னா அது வீரகுமாரோட அருளாலும் சோழிங்கேஸ்வரி தெய்வநாயகியம்மன் அருளும் என் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான். ஸோ வீரையன் மேலே இந்த அளவுக்கு எனக்கு அன்பு பாசம் இருக்கு. காரணம் அந்த அன்பு மட்டும்தான். வாரம் அப்போ வீரையனை பார்த்துருவேன். என் கையில் பணம் இருந்தாலும் சரி இல்லாதச்சு அப்பா வீரே அவர் முகத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு போவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றியிருக்கா. தாய் இல்லாமல் என்னை இந்த அளவுக்கு வளர்த்தி ஆளாக்கி என்னை கூட்டிகிட்டு வந்துடுது அப்போ வீரையன். ஸோ வீரையன் எப்பவுமே சோறு போகிற தெய்வம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பவுமே கோயிலுக்கு போனால் என் கையில் எனக்கு வகுறு நிறைய சாப்பாடு போட்டு சாப்பாடு வச்சு தான் என்னை அனுப்புவார். நான் பார்த்துருக்கேன், ரொம்ப தடவை நான் பார்த்துருக்கேன். நான் சும்மாவே கோயிலுக்கு போனாலும் கையில் பணமே இருக்காது. கோயிலுக்கு போனால் அங்கே எனக்கு மனசு நிறைவாக எனக்கு கொடுத்து மன நிம்மதியோடு என்னை அனுப்புவார். வயிறார சாப்பாடு கொடுத்து எப்பவுமே நான் சோறு போகிற தெய்வம் தான் அப்போ வீரையனை சொல்லுவேன். ஸோ வெள்ளக்கோவில் மக்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது அப்போ வீரையனை பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கலாம் அப்பான்ட்டு சொல்லிட்டு போங்க. உங்கள் வேண்டல் நிறைவேற்றும் அப்போ வீரையனுக்கு உங்களால் என்ன செய்ய முடியாது செய்யுங்க. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் என் அப்போ வீரையன் வேறு முருகன் வேறு கிடையாது. முருகன் வீரையன் 2 பேருமே ஒன்று தான். அங்கே இருக்கவங்க வேலை செய்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அன்போடு அங்கே இருக்க சாமிக்கு பூஜை பண்ணுறவங்களும் சரி, வெள்ளக்கோவில் மக்களும் சரி, எல்லாருமே சரி, அந்த பக்தி, அந்த அன்பு, கருணை, மதிப்பு, மரியாதை எல்லாமே எங்கள் வெள்ளக்கோவில் மக்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கணும். ஏன்னா நான் இங்கே பார்த்து தான் நான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் வெள்ளக்கோவில். வெள்ளக்கோவில்ங்கிறது பேர்லேயே இருக்குது வெள்ளக்கோவில். வெள்ளை மனம் கொண்டவங்க தான் எங்கள் வெள்ளக்கோவில் மக்கள்.
அன்பும் கருணையும் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நான் வீரகுமார் தேர் கடையில் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் கடை தான் எடுத்திருக்கேன். அதனால் சுற்றி எல்லாமே நீங்கள் பாருங்கள். பார்க்காதங்க வீரகுமார் தேர் கடை எப்படி இருக்கும், அந்த தேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு காவாசி தான் எடுத்திருக்கேன் நான். இன்னும் உள்ள கோயில முக்கால்வாசி நான் எடுக்கல. உள்ள கோயிலுக்குள்ளெல்லாம் இன்னும் போகலை நான். அது வெளியே என்ன சரௌண்டிங்லாம் இருக்குது, இந்த கடையெல்லாம் நிறையா இருக்குது. காலெலாம் வலிச்சிருச்சு, அதனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ கடைகள் இருக்குது. அப்படியே நான் ஃபுல்லாக நடந்து போயிட்டே இருந்தேன். எல்லா கடையும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதான் எங்கள் வீரகுமாருடைய தேர் திருவிழா. மக்கள் 15 நாளைக்கு கூட்டம் குறையாது. ஆனால் காசு போனால் எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் வீரை எல்லாத்தையும் ஒரு ரூபத்தில் காப்பாற்றி எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டி வந்துடுவார். ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து இங்கே ஒற்றுமை தான் எங்கள் வீரகுமார் சுவாமி தான். ஸோ வீரையை நம்பரங்களை காக்கிற தெய்வம். இங்கே அவங்க குலத்தவர்கள் இருக்காங்க. காலை மாலை சாயந்தரம் மண்டல கட்டு போடுவாங்க. சாப்பாடு 40 நாளைக்கு சாப்பாடு இருக்கும். சாப்பாடு அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீர்மோர், வழி நடுவில் தண்ணீர் பந்தல், வெயிலில். ஸோ எல்லா வசதி வாய்ப்பும், காவல்துறை அவங்களோட பாதுகாப்பும் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. வீரகுமார் அருளால் நாங்கள் இருக்கோம். எங்கள் வெள்ளவேல் மக்கள் எங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னா வீரகுமார் தான். தேர் திருவிழானா எங்கள் வெள்ளகோவில் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இதில் தவறு வந்தால் மன்னிச்சுக்குங்க. நான் வரைக்கும் இதெல்லாம் நான் கண்ணில் கூட பார்த்ததில்ல. இங்கே வெள்ளகோவில் வந்த பின்னாடி இதெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா நான் வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்துருக்கேன். வீடு விட்டால் ஸ்கூலு காலேஜு இதுதான். இங்கே இங்கே வெள்ளகோவில் வீடு விட்டால் கோயில் விட்டால் வீடு. இதுதான் என்னுடைய சரௌண்டிங், என்னோடய சர்க்கிள் இதுதான். நான் இப்படி தான் இருக்கேன். ஸோ வாரத்துக்கு அப்போ வேற பார்த்துட்டேன். ஏன்னா என் மனசோட அட்டாச்மெண்ட்டு, எனக்குள்ள ஒரு மன நிம்மதி அப்படின்னா இறை வழிபாடு தான். மன நிம்மதியும் மன சந்தோஷம் எனக்கு எங்கே இருக்குன்னா இறை வழிபாடு தான். ஏன்னா நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கேன். உடுத்த துணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கு துணையாக இருந்து தாய்க்கு தாயாக இருந்து என்னை வழிநடத்தும் தெய்வம், எனக்கு உருவாகும் நான் வழங்குகிற இறைவன் தான். ஸோ அதனால் நான் இறைவனை தேடி ஓடிக்கிட்டே இருப்பேன். அது என் மூச்சுள்ள வரை. அப்போ வீரனுக்கு நான் சேவை செய்கிறேன். அவரோட அருமை பெருமைகள் உலக மக்களுக்கு தெரியணும். இத்தனை மக்கள் அவரை தேடி வராங்கன்னா அவர் எந்த அளவுக்கு வச்சுருக்காரு பாருங்கள். இத்தனை மக்களையும் அரவணைச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ கூட்டம். இன்னும் கூட்டம் இருக்குங்க. என்னால் நான் இங்கே தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, கண்ணே பார்த்ததில்ல. அப்புறம் கச்சேரி, பாட்டு கச்சேரிகள் நடக்கும், பக்தி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் இங்கே போடுவாங்க. நல்ல பாதுகாப்பாக இருக்கும் எங்கள் வீரகுமார் சுவாமி. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் வீரையை ரொம்ப சக்தியுள்ள சாமி. வெள்ளகோவில் மக்கள் வாரத்துக்கு ஒரு தடையாது அப்போ வீரையனை போய் பாருங்கள், நன்றி சொல்லிட்டு வாங்க. விவசாயம் வச்சுருக்கவங்க விவசாயம் நல்லா செழிப்பாக வந்துச்சுன்னா வீரையனுக்கு அவங்களால முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என் அப்பன் வீரையன், ரொம்ப கருணையுள்ள தெய்வம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு என்ன பேசுன்னு தெரில. இறை நம்பிக்கை தான். இறைவன் மீது முழு நம்பிக்கை வச்சுருப்போம். வாழும்போதே இறைவனை பிடிச்சிக்குவோம். ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம். இதே மாதிரி வெள்ளகோவில் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அன்பும் கருணையோடும் பக்தியோடும் மதிப்பு மரியாதையோடும் எப்பொழுதுமே இருக்கிறோம். எங்கள் வெள்ளகோவில் மக்கள் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நற்பவி நற்பவி நற்பவி. எல்லா புகழும் இறைவனுக்கே. எனக்கு இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. வாழும் போதே இறைவனை பிடிச்சிக்குங்க. ஏன்னா இந்த உடலோடு உயிர் இருக்கும்போது தான் நம்ம இறைவனை உணர முடியும். ஸோ அதனால் எல்லாரும் இறை வழிபாடு பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் முருகனை பிடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிக்குங்க. எவ்வளோ சீக்கிரம் இறைவனை பிடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிக்குங்க. அப்புறம் இத்தனை நாள் வேஸ்ட்டு பண்ணிவிட்டேன், உன்னை வணங்காம விட்டுட்டேன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். நான் இப்போ முருகனை பிடிச்சிக்கிட்டேன். என் மூச்சுள்ள வரை அவர் தான் எனக்கு. முருகனை பிடிக்கிறவங்க முருகனை பிடிச்சிக்குங்க. சிவன் பிடிக்கிறவங்க சிவனை பிடிச்சிக்குங்க. காளியவன் பிடிக்கிறவங்க காளியவன் பிடிச்சிக்குங்க. இந்து முஸ்லீம் உங்களுக்கு யார் என்ன பிடிக்குமோ அவங்கள பிடிச்சிக்குங்க. இறைவனை நம்புங்க. இறைவன் மீது முழு நம்பிக்கை வைங்க. இறைவன் நம்மளை காப்பாற்றணும். நம்பிக்கையே நம்மளை காப்பாற்றும். ஸோ அதனால் அன்னிதினமும் இறைவனை வணங்குவோம். வாழும் போதே இறைவனை பிடிச்சிக்குவோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல வீடியோவாக இருக்கும். எங்கள் வீரகுமார் சுவாமி எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கணும். எங்கள் வெள்ளகோயிலை நல்லபடியாக பார்த்துக்கிறார். எங்கள் வீரையை வாழ்க வாழ்க வளமுடன்.
வீரனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, பாலகண்டாயுதபாணிக்கு அரோகரா, ஈசன் மைந்தனுக்கு அரோகரா, உமையல் மைந்தனுக்கு அரோகரா, பாலபிஷேக பிரியனுக்கு அரோகரா, பஞ்சாமித பிரியனுக்கு அரோகரா, காவடி பிரியனுக்கு அரோகரா, தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா, வெற்றி வேலனுக்கு அரோகரா, வீரவேலனுக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா, தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா, தமிழை காக்க வந்த என் அப்பன் முருகனுக்கு அரோகரா, எங்கள் வீரகுமார் சுவாமிக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. ஓம் முருகா. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முருகனை பிடிக்கிறவங்க முருகான்னு சொல்லுங்க. முருகான்னு சொல்றவங்க முருகனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓம் முருகா.